தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 274 சிவாலயங்கள்ல சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற திருமுல்லை வாயில்ல வீற்றிருக்கும் சிவபெருமான பற்றி தான் பேச வந்திருக்கேன். இங்க இருக்கிற சிவபெருமான் பெயர் மாசிலா மணீஸ்வரர். அம்மா பெயர் கொடியிடை நாயகி. இந்த கோவிலோட சிறப்பான வரலாறு என்னன்னா, இங்க இருக்கிற கோவில் இருந்த இடத்துல முப்பகுதி, அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி வனப்பகுதியா தான் இருந்தது. அந்த டைம்ல வாணன், ஓணன் என்ற 2 அசுரர்கள் வாழ்ந்து வந்தாங்க. இந்த 2 அசுரர்களும் இங்க யாகம் பண்ற, வேள்வி பண்ற முனிவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தையும், துன்பத்தையும் குடுத்துக்கிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் தாங்க முடியாத முனிவர்கள் பக்கத்து நாட்ட ஆண்ட தொண்டைமான் மன்னன போய் பார்க்குறாங்க. தொண்டைமான் மன்னன் வந்து முனிவர்கள வரவேற்று என்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாரி வாணன், ஓணன் அசுரர்கள் துன்பத்தை தராங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு, நான் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பொழுது சாய்ஞ்சிருச்சு. காலையில நான் போய் போரிட்டு அந்த அசுரர்கள வெல்றேன்னு சொல்லி வாக்கு குடுத்து, அந்த முனிவர்களுக்கு ஆறுதலா பேசி அனுப்புறாரு. மறுநாளும் விடியுது. மன்னன் வந்து போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, தன்னோட சிவபெருமான வணங்கிட்டு, அவர் கூட இருந்த சின்ன படைய கூட்டிக்கிட்டு, வாணன், ஓணன தேடி வனப்பகுதியில அலையிறாரு. அப்போ வாணன், ஓணன் 2 அசுரர்களும் எப்பயும் போல முனிவர்களுக்கு துன்பம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கண்ட அ மன்னன், அந்த வாணன், ஓணன் 2 பேர்கிட்டயுமே போர் பண்றாரு. அந்த போர்ல தோத்துடுறாரு. போர்ல தோத்ததுனால மனசு உடைஞ்சு, யானை மேல உட்காந்துக்கிட்டு அவரோட நாட்டு பக்கம் திரும்பி போறாரு. அப்போ அவரு யானை மூவ் ஆகிட்டு இருக்கு. இவரும் போயின்னு இருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது, யானையோட கால் அந்த காட்டு பகுதியில ஒரு முல்லை கொடியில மாட்டிக்கிச்சு. யானை ரொம்ப கஷ்டப்பட்டு காலை இழுக்குது. எவ்வளவுதான் அந்த யானை காலை ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்தாலும் அந்த யானையோட கால் வரல. இத பார்த்த மன்னன் யானை மேல உட்கார்ந்தபடியே தன்னோட உரையில இருந்து அந்த வாளை எடுத்து அந்த கொடியை கட் பண்றாரு. கொடியை கட் பண்ணா ரத்தம் வருது. இதையெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டாரு. என்னடா இது, கொடியை கட் பண்ணா ரத்தம் வருதுன்னு யானையில இருந்து கீழே இறங்கி அந்த கொடியை ஒதுக்கி பார்க்கறாரு. ஒதுக்கி பார்த்தா அங்க ஒரு சுயம்பு லிங்கம் இருக்கு. சுயம்பு லிங்கத்து மேல வெட்டப்பட்டிருக்கு. வெட்டப்பட்டதுனாலதான் ரத்தம் வந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து தன்னோட உறைவாளை எடுத்து தன்னோட கழுத்தை அறுக்க முயற்சி பண்றாரு. இதை அறிஞ்ச சிவபெருமான் அம்மாவை கூட கூப்பிடாம உடனே வந்து தரிசனம் கொடுக்குறாரு. நான் கவலைப்படாத, நீ வெட்டுப்பட்டாலும் மாசு இல்லாத தூய மணியாக தான் விளங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்ட மன்னனும் சந்தோஷப்படுறாரு. சிவபெருமான தரிசனம் கிடைச்சது. அப்போ அப்படியும் அம்மா வந்து தரிசனமும் கிடைச்சது. 2 பேர் தரிசனமும் கிடைச்சது. சிவபெருமான் சொல்றாரு, நீ போர்ல தோத்துட்டு வந்தது எல்லாம் எனக்கு தெரியும். நான் உன் கூட நந்தி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி நந்தி அனுப்புறாரு. மன்னனும் ரிட்டர்ன் திரும்புறாரு. வாணன், ஓணன் கிட்ட போய் போரிடுறாரு. அந்த போர்லயே ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கம் தோன்றின இடத்துல கோயில் எழுப்புறாரு. அழகா கோயில் கட்டுறாரு. இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த வாணன், ஓணன் 2 அசுரர்கள் கையிலயுமே ஒரு வெள்ளருக்கு தூண்கள் இருந்தது. இன்னைக்கும் அந்த வெள்ளருக்கு தூண்கள் சிவபெருமானுக்கு முன்னாடி நிக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி தூணை வச்சுதான் அவர் வந்து கோயிலையே வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன விசேஷம்னா, இங்க சிவபெருமான் எப்பவுமே முழு உருவ மேனியை காட்ட மாட்டார். முழுமையா சிவபெருமான் மேல சந்தன காப்பு தான் போர்த்தி இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரே முறை சித்திரை சதய நட்சத்திரத்துல மட்டும்தான் அந்த சந்தன காப்பை எடுத்துட்டு சிவபெருமானோட முழு உருவ திருமேனியை அந்த ஒரு நாள் மட்டும் தான் தரிசனம் பண்ண முடியும். அந்த ஒரு நாள் பார்க்குற தரிசனமே புண்ணியம், அப்புறம் முக்தியும் கிடைக்கும். அப்புறம் அம்மா வந்து கொடியை போன்ற இடையை கொண்டவங்க அப்படின்றதுனாலதான் கொடியிடை நாயகின்ற பேர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமையில வர பௌர்ணமியில அம்மாவை தரிசனம் பண்ணா முக்தி கிடைக்கும். அப்புறம் சிவபெருமானுக்கு தனி சன்னதி ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அந்த சன்னதி என்னன்னா பாதரச லிங்கம் அமைச்சிருக்காங்க. அந்த பாதரச லிங்கத்துக்கு தான் அபிஷேகமும் பூஜையும் நடக்குது. அப்புறம் இங்க வந்து தனி பிரகாரத்துல லவகுஷர்கள் வணங்கின சன்னதி இருக்கு. அந்த சிவபெருமான் பேர் வந்து குசேலபுரேஸ்வரர்.
அப்புறம் நந்தி வந்து எதிர் திசையில அமர்ந்தபடி தான் இருப்பார். சிவபெருமான பார்த்தபடி இருக்க மாட்டாரு. ஏன்னா போருக்கு போறா மாரி ஒரு கணக்குல வடிவமைச்சிருக்காங்க இங்க இருக்கிற நந்திய. சரி கைஸ், இன்னைக்கு இந்த கோவில பற்றின வரலாறு புடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ அம் மிஸ்டர் கோகுல் ராஜா. பாய்.